வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளின் தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணையாதவர்கள் இருந்தால் இணைந்தும் கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளினுடைய தலைப்புச் செய்திகளை பார்த்தோமாக இருந்தால், முதலாவது விடயம், கனடாவிலே ஒரு பெரும் நெருக்கடி நிலை வந்திருக்கின்றது. குறிப்பாக கனடா அமெரிக்காவிடமிருந்து F-35A ரக விமானங்களை வாங்குவது தற்போது ஒரு சிக்கல் நிலையை தோற்றுவித்திருக்கின்றது. எதிர்கட்சிகள் இதை ஒரு மிகப்பெரிய ஊழல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இது மாறி இருக்கின்றது. அதனுடைய பின்னணி மார்க் கார்னிக்கு அது கொடுத்திருக்கின்ற அழுத்தம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே போல பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு இராணுவ வீரர் தற்போது கனடாவிலே சிறை தண்டனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். அவர் செய்த குற்றம் என்ன, பின்னணி என்ன போன்ற விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். மேலும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிக பெரும் தொகை பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இது கனடாவில் இதுவரை காலமும் போலீஸ் செய்த போதைப் பொருள் வேட்டைகளிலேயே மிக பெரும் வேட்டை என்று சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிளான் செய்யப்பட்ட அதனுடைய பின்னணியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதே போல கனேடிய இராணுவத்தினருடைய ஒரு கருப்பு பக்கத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இராணுவ வீரர்களுக்கு திட்டமிட்ட முறையிலே அவர்கள் ஒரு ஓரவஞ்சனை செய்யப்பட்டார்களா, நம்பிக்கை கொடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டார்களா, இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்னும் பல விபத்து செய்திகள் இருக்கின்றது. கனடாவின் பல இடங்களிலே நடந்த விபத்துக்கள், மோசமான நபர்களை பற்றி போலீசார் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கைகள் என்று சொல்லி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. நேயர்களே, அனைத்தையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு விளம்பர அறிவித்தல். இந்த வீடியோவுக்கான அனுசரணைகளை வழங்கி கொண்டிருப்பது சென்ட் ஜோசப் மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் INC. இந்த நிறுவனம் GTA-வை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்டுமான நிறுவனம், ஒரு தமிழரின் நிறுவனம். உங்களுக்கு தேவையான பெரிய சிறிய கட்டுமான வேலைகள், டிசைனிங் ஒர்க் என்று அனைத்தையும் நீங்கள் இவர்களிடம் குறைந்த செலவில் தரமான முறையிலே பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, அமெரிக்காவிடமிருந்து கனடா வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற F-35A போர் விமானங்களின் திட்ட செலவானது முன்பு கணிக்கப்பட்டதை விட சுமார் 75% அதிகரித்து $33 பில்லியன் தாண்டியுள்ளதாக தணிக்கையாளர் ஜெனரலினுடைய, அதாவது ஆடிட்டர் ஜெனரலினுடைய புதிய அறிக்கை ஒன்று வெளியாகி கனடிய அரசியலில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பான ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்கின்றது. பின்னணி பார்த்தமாக இருந்தால், அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்திடமிருந்து 88 அதிநவீன F-35A போர் விமானங்களை $19 பில்லியன் செலவிலே வாங்குவதற்கு கனடிய அரசானது கடந்த 2022 முடிவெடுத்தது. ஆனால் திட்டமிடல் தாமதங்கள் மற்றும் பணவீக்கம் காரணமாக இந்த செலவு தற்போது 33.2 பில்லியனாக உயர்ந்திருக்கின்றது. இதுதான் தற்போது கனடிய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றது. இந்த ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த சில விவரங்களினுடைய பின்னணி பார்த்தோமாக இருந்தால், இந்த திட்டத்திலே இருக்கின்ற பல குளறுபடிகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். முதலாவது விடயம் செலவு உயர்வு, அதாவது பணவீக்கம், அந்நிய செலாவணி விகிதமாற்றம், ஆயுதங்களுக்கான உலகளாவிய தேவை அதிகரிப்பு மற்றும் விமானங்களுக்கான ஆதரவு வசதிகள், அதாவது இந்த விமானங்களை எங்கே தரித்து வைப்பது, எங்கே வைத்து அசம்பிள் செய்வது போன்ற சில விடயங்களை இன்னும் கனடா கட்டுமானம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த விமானங்களுக்கான ஆதரவு வசதிகளை உருவாக்குவதில் ஏற்பட்ட தாமதங்கள் போன்ற விடயங்களால் திட்ட செலவு 19 பில்லியனிலிருந்து 27.7 பில்லியனாக அதிகரித்திருக்கின்றது. மேலும் மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் புதிய உள்கட்டமைப்பு தேவைகளுக்காக கூடுதலாக $5.5 பில்லியன் தேவைப்படுகின்றது. ஆக மொத்த செலவு 33.2 பில்லியனை தொடுகிறது. இதில் முக்கியமான தாமதத்தை பார்த்தோமாக இருந்தால், விமானத்தை நிறுத்தி வைப்பதற்கான ஹேங்கர்ஸ், பராமரிப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், இவை இரண்டையும் உருவாக்குவதற்கு 3 ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த செலவுகள் இன்னும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நிறுவனம் அங்கே விமானத்தை உருவாக்குகின்ற போது தங்களுடைய ஹேங்கர்ஸிலே வைத்திருப்பார்கள். விமானங்களை ஹேங்கர்ஸில் பாதுகாப்பாக, அதாவது விமானத்துக்கான தரிப்பிடம் அதில் வைத்திருப்பதே ஒரு பெரும் செலவு. ஆகவே கனடா தமது தரப்பிலே இந்த விமானங்களுக்கான ஹேங்கர்ஸ் கட்டுமானங்களை செய்யவில்லை என்று சொன்னால் அது இன்னும் செலவுகளை அதிகரித்து கொண்டு போகும். இதேவேளை இன்னும் ஒரு விடயம் பார்த்தோமாக இருந்தால், இந்த திட்டம் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் ஏற்கனவே செய்யப்பட்ட செலவை பார்க்கின்ற போது கனடிய அரசு
கடந்த மார்ச் மாத இறுதிக்குள்ளாக இதற்காக $713 மில்லியன் செலவழித்திருக்கின்றது. இதைவிட முக்கியமான இன்னும் ஒரு சிக்கல் என்ன என்று சொன்னால் விமானிகளுக்கான பற்றாக்குறை. இந்த திட்டத்தின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று தகுதியான விமானிகளின் பற்றாக்குறை. புதிய விமானங்களை முழுமையாக இயக்குவதற்கு தேவையான விமானிகளை உருவாக்கும் திட்டங்கள் தற்போதைக்கும் போதுமானதாக இல்லை என்று அறிக்கைகள் சொல்லுகிறது. இதேவேளை கனேடிய பாதுகாப்பு அமைச்சரினுடைய பெடரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு அமைச்சரினுடைய விளக்கத்தை பார்த்தமாக இருந்தால் தொடர்பிலே இந்த அறிக்கை தொடர்பிலே அவர் கூறுகையிலே, அதாவது அமைச்சர் டேவிட் மெக்யூண்டினுடைய கருத்துப்படியாக இருக்கின்றது. இந்த செலவு உயர்வுக்கு COVID-19 நோய் தொற்று மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிப்புகளே காரணம் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். நேட்டோ அமைப்பில் இருக்கின்ற 32 நாடுகளில் 30 நாடுகள் இந்த F-35 திட்டத்தில் இருப்பதால் அனைத்து நாடுகளும் இதே போன்ற சவால்களை தற்போது சந்தித்துக் கொண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். மேலும் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுவதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கின்ற அவர் மேலும் கூறுகையிலே, இந்த கொள்முதலானது நிச்சயமாக மறு ஆய்வு செய்யப்பட்டு மறு ஆய்வு அறிக்கையானது கோடை காலத்தில் வெளியிடப்படும் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் அரசினுடைய இந்த திட்டமானது ஒரு பெரும் ஊழல் என்று சொல்லி அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இது கனடாவை அமெரிக்க இராணுவத்தை சார்ந்திருக்கும் அல்லது சார வைத்திருக்கும் ஒரு செயற்பாடு என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஜுவன் பிளாண்டின் தெரிவிக்கையிலே, அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருப்பது ஒரு மூலோபாய பாதிப்பு, ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி என்று சொல்லி எச்சரித்திருக்கின்றார். எனவே முதல் தொகுதி F-35 விமானங்களை வாங்கிய பிறகு மற்ற நாடுகளில் இருந்தும் போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் பரிந்துரைத்திருக்கின்றார். மொத்தத்தில் கனடாவின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த F-35 போர் விமான அக்விசிஷன் திட்டமானது தற்போது ஒரு பெரிய செலவு உயர்வு, தாமதங்கள் மற்றும் அரசியல் சர்ச்சைகளை எதிர்நோக்கி கனடிய அரசுக்கும் நெருக்கடிகளை உருவாக்கி வைத்திருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, டொரண்டோவிலே பார் ஒன்றில், அதாவது வினிபெக் நகரைச் சேர்ந்த ஒரு முன்னாள் தொழிலதிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு ஒன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருந்தது. இந்த கொலையை செய்தது யார் அப்படி என்று சொன்னால் ஒரு இராணுவ வீரர். இவர் ஒரு பிரித்தானிய இராணுவ வீரர். பிரித்தானிய இராணுவத்தின் கோப்ரலாக பணியாற்றிய 30 வயதான கேரிக் கிப்சன் எனப்படுகின்ற இவர் டொரண்டோவுக்கு ஒரு பயிற்சியின் நிமித்தம் வந்திருக்கின்றார். வந்த இடத்திலே பாருக்கு சென்று மதுபானம் அருந்தி கொண்டிருந்த போது அங்கே மதுபானம் அருந்தி கொண்டிருந்த இன்னொரு தொழிலதிபரை கொடூரமாக தாக்கி கொலை செய்திருக்கின்றார் மது போதையிலே. இதன் காரணமாக தற்போது இவருக்கு 4 ஆண்டுகளும் 3 மாதமும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இவர் பிரித்தானிய இராணுவத்திலிருந்து கோர்ட் மார்ஷல் செய்யப்பட்டிருக்கின்றார், அதாவது மரியாதைகள் இல்லாமல் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த வழக்கு டொரண்டோ நீதிமன்றத்திலே நடைபெற்று வந்தது. கடந்த டிசம்பர் மாதம் தற்பாதுகாப்புக்காகத்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக இந்த இராணுவ வீரர் தரப்பு வைத்த வாதத்தை நடுவர் குழு, அதாவது ஜூரிஸ் நிராகரித்திருந்தார்கள். இருந்த போதிலும் அவரை கொலை குற்றமாகாத மரணம் விளைவித்த குற்றத்திற்காக குற்றவாளி என்று சொல்லி, அதாவது மேன்ஸ்லாட்டர் கேஸிலே தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் விளைவாக தன்னுடைய இராணுவ பதவியை கௌரவமற்ற முறையிலே அந்த குறிப்பிட்ட இராணுவ வீரர் இழந்தது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவின் சிறப்பு படையான SAS-இல் சேர வேண்டும் என்கின்ற அவருடைய வாழ்நாள் கனவையும் சிதைத்திருக்கின்றார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடாவிலே $50 மில்லியன் பெறுமதியிலான போதைப் பொருட்கள் பீல் பிராந்திய காவல்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் வேட்டை என்று இது சொல்லப்படுகின்றது. ப்ராஜெக்ட் பெலிக்கன் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற ஓராண்டு கால இரகசிய நடவடிக்கையின் முடிவில் தான் சுமார் $50 மில்லியன் பெறுமதியிலான 479 கிலோகிராம் கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் தமிழர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இருந்து கனடாவிற்கு வர்த்தக ட்ரக்குகள், அதாவது கமர்ஷியல் ட்ரக்குகள் மூலமாக கொகைன் கடத்தப்படுவதாக கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து ஜூன் 2024 இந்த விசாரணையை பீல் பிராந்திய காவல்துறை தொடங்கி இருக்கின்றது. ஓராண்டு காலமாக நடந்த இந்த விசாரணையில் தான் இந்த அதிரடியான சுற்றிவளைப்புகள் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் நெட்வொர்க் தற்போது முடக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு சொல்லி இருக்கின்றது. கடந்த செவ்வாய் அன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பீல் பிராந்திய காவல்துறை தலைவர் நிசான் துரையப்பா பேசுகையிலே, இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு விழுந்த ஒரு பேரிடி, அதாவது சிஸ்மிக் ப்ளோ என்று சொல்லி இருக்கின்றார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, கனடிய இராணுவத்திலே ஒரு கருப்பு பக்கமாக ஒரு முக்கியமான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. கனடிய இராணுவத்தில் ஆப்கானிஸ்தானில் கனடிய இராணுவம் களமிறங்கி இருந்த போது
மொழி மற்றும் கலாச்சார ஆலோசகர்களாக, அதாவது லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரல் அட்வைசர்ஸ் LCAs ஆக பணியாற்றிய ஆப்கானிஸ்தான் வம்சாவளி கனேடியர்கள் தங்களுக்கு முறையான மருத்துவ மற்றும் நிதி உதவிகளை வழங்காமல் கைவிட்டதாக கனேடிய அரசு மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். போர்க்களத்தில் வீரர்களுக்கு நிகராக அபாயங்களை எதிர்கொண்டும் தங்களை வரும் ஒப்பந்த ஊழியர்களாக நடத்தியதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். விரிவாக பார்த்தோமாக இருந்தால் 2008ஆம் ஆண்டு ஜலாலுதீன் சாயா உட்பட 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கனடிய இராணுவத்திலே இந்த குறிப்பிட்ட LCA ஆக இணைந்திருக்கிறார்கள். இந்த ஜலாலுதீன் சாயா என்பவர் 44 வயதான ஒரு டொரண்டோ டாக்ஸி ஓட்டுநர். தனது வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு பயணத்தை அவர் கனேடிய இராணுவத்தில் இணைந்ததன் மூலமாக ஏற்படுத்தி கொண்டார். கனடிய இராணுவத்தின் C-17 இராணுவ விமானத்திலே ஆப்கானிஸ்தானுக்காக தனது முதல் பணிக்கு அவர் அனுப்பப்பட்டார். பாஸ்டோ மற்றும் தாரி உட்பட 6 மொழிகளில் சிரமமாக பேசக்கூடிய திறனுக்காகவும் கந்தஹாரில் 20 வயது வரை வாழ்ந்த அனுபவத்திற்காகவும் கனடிய பாதுகாப்பு துறையால் இந்த பணிக்கு அவர் ஆண்டுக்கு $58,000 சம்பளத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னப்படி என்று சொன்னால், பாதுகாப்பான கந்தஹார் இராணுவ தளத்தில் இருந்து வீரர்களுக்கு மொழிபெயர்ப்பு மற்றும் கலாச்சார ஆலோசனைகளை வழங்கும் ஒரு சிவிலியன் ஊழியராகவே நீங்கள் பணியாற்றுவீர்கள் என்று சொல்லி சாயாவிடம் உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு சென்றடைந்த பின்னர் தான் அவருடைய பெரும்பாலான பணிகள் களமுனைகளில் இருந்திருக்கின்றது. எதிரிகளினுடைய தொடர்பாடல்களை ஒட்டுக்கேட்டு டிரான்ஸ்லேட் செய்து கொடுக்கின்ற வேலை உட்பட பல ஆபத்தான வேலைகளை அவர் செய்து கொடுத்திருக்கின்றார். இருந்த போதிலும் போர் முடிந்து அவர்கள் நாட்டுக்கு திரும்பிய பின்னர் ஏனைய இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் இவருக்கு கொடுக்கப்படவில்லை. அதே போல இவருக்கான மெடிக்கல் கிளைம்ஸுக்கு வருகின்ற போது சாதாரணமாக WSIP வழங்குகின்ற காப்புறுதி திட்டங்கள் ஊடாக பலனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார். பல முயற்சிகளை அவர் எடுத்தும் அவருக்கு எந்த ஒரு நிதியுதவியும் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஏனைய இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு உதவியும் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தற்போது 31 முன்னாள் ஆலோசகர்களுடன் இணைந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு 40 மில்லியன் நஷ்டஈடும், இராணுவ வீரர்களுக்கு இணையான மருத்துவ மற்றும் நிதி பலன்களும், மேலும் அரசாங்கத்தின் பாரபட்சமான செயல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் $10 மில்லியன் தண்டனைக்குரிய நஷ்டஈடும் கோரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் இராணுவ தளபதியான மேஜர் ஜெனரல் டீன் மில்லர் போன்ற அதிகாரிகளும் இந்த ஆலோசகர்களுக்கு ஆதரவான நிலையைத்தான் எடுத்திருக்கிறார்கள். துப்பாக்கியை ஏந்துவதை தவிர நாங்கள் செய்த அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் எமது பணி சாத்தியமற்றது என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் இவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தின் கௌரவமான அழைப்பை ஏற்று தங்கள் உயிரை பணயம் வைத்து உதவிய இந்த ஆலோசகர்களின் போராட்டம் கனடாவின் மனச்சாட்சியை உலுக்குமா, கனடிய இராணுவத்தின் இன்னும் ஒரு இருண்ட பக்கத்தை வெளி உலகுக்கு காட்டுமா என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், ஒரு குடும்பத்தில் தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தனித்தனி வெறுப்புணர்வு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தந்தை ஒரு கனடியன் டயர் கடையிலே ஜூதர்களுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றத்துடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதேவேளை 27 வயதான அந்த தந்தை அந்த குற்றத்தை செய்கின்ற போது 14 வயதான அவருடைய மகன் பள்ளிவாசல் ஒன்றினுடைய கதவு மற்றும் வாகனங்களை சேதப்படுத்திய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஜூத இனக்குழுவையும் இன்னொருவர் முஸ்லிம்களையும் குறிவைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். முழுக்க இது ஒரு வெறுப்புணர்வு தாக்குதல் சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. இனங்களுக்கு இடையே குழப்பத்தை ஊட்டுகின்ற முயற்சியில் இவர்கள் இணைந்தே ஈடுபட்டார்களா அல்லது தனித்தனியே ஈடுபட்டார்களா என்கின்ற ஒரு கோணத்திலே விசாரணை ஆரம்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டர்ஹாம் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நேர்களே, அதே போல ரெக்ஸ்டேல் பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு மோட்டார் சைக்கிள், கார் மற்றும் பேருந்து மோதியதிலே ஒரு 29 வயதான இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த பேருந்துக்கு அடியிலே இவர் சிக்கித்தான் உயிரிழந்திருக்கின்றார். பேருந்தினுடைய ஓட்டுநர் தற்போது மனப்பிறழ்வடைந்த நிலையில் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகின்றது. அதிக வேகம்தான் இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இதேபோல நேயர்களே, அமெரிக்காவினுடைய சுகாதார செயலாளர் ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் அவர்கள் அந்நாட்டினுடைய நோய் தடுப்பு ஆலோசனை குழுவை கலைத்ததற்கு கனடாவினுடைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் கடும் கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். தடுப்பூசிக்கு எதிரானவரான கெனடியனுடைய இந்த நடவடிக்கை தவறான தகவல்களை பரப்பி தடுப்பூசி மீதான பொதுமக்களின் தயக்கத்தை அதிகரிக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அமெரிக்காவின் கொள்கை மாற்றத்தால்
மருந்து உற்பத்தி குறைந்தால் அது உலகளாவிய தடுப்பூசி தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் அஞ்சப்படுகின்றது. சமீபத்தில் H5N1 பறவை காய்ச்சலுக்கான தடுப்பூசி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது உட்பட பொது சுகாதாரத்திற்கு எதிராக எடுக்கப்படுகின்ற தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. சுருக்கமாக இந்த முடிவு அமெரிக்கா மற்றும் உலக எதிர்கால தொற்று நோய் தடுப்பு திறனுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று சொல்லி நிபுணர்கள் கருதுகிறார்கள். அதே போல நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே பிசி ஃபரீஸ் நிறுவனமானது இது ஒரு தனித்துவமான அரசு ஆதரவு பெற்ற ஆனால் ஒரு சுயாதீன நிறுவனம். அதனுடைய சொந்த செயற்பாட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய சுயாதீன நிறுவனம். இது தற்போது புதிதாக $1 பில்லியன் பெறுமதியிலான ஒரு ஒப்பந்தத்தை சீன அரசு நிறுவனம் ஒன்றுடன் செய்திருக்கின்றது. தமக்கான புதிய கப்பல் கட்டுமானத்திற்காக அவர்கள் இதை செய்திருப்பது தற்போது பெரும் பேசு பொருளாகவும் விமர்சனத்திற்கு உட்பட்டதாகவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே மாறியிருக்கின்றது. குறிப்பாக கனேடியன் நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இவர்கள் சீனாவிடமிருந்து கப்பல்களை வாங்குவது பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு சோகமான சம்பவம் நேர்களே, மோன்றியல் லாச்சினல் பகுதியிலே நீச்சல் குளம் ஒன்றிலே மூழ்கி தாயும் 3 வயது மகனும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். 34 வயதுடைய தாயும் அவருடைய 3 வயது மகனும் தான் உயிரிழந்திருக்கின்ற இந்த சம்பவமானது நேற்று இரவு 9:35 அளவிலே நடைபெற்றிருக்கின்றது. இது ஒரு விபத்து என்று சொல்லியும் இதிலே சந்தேகம் எதுவும் இல்லை என்று சொல்லியும் சட்ட வைத்திய அதிகாரிகளினுடைய விசாரணைக்காக போலீஸ் தரப்பு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கின்றது. அதே போல மார்க்கம் நகரிலே ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நேர்களே. பெண்ணொருவரை தாக்கிய ஒரு மோசமான ஆண் ஒருவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்திருக்கிறார்கள். தற்போது தாக்கப்பட்ட பெண்ணும் துப்பாக்கியால் சூடு வாங்கிய நபரும் மருத்துவமனையிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. இன்னும் பல சிறிய முக்கியமான செய்திகள் இருக்கின்றது. அவை அனைத்தும் சேனல்ல இருக்கின்றது நேர்களே. முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு இத்துடன் முடிவுக்கு வருகிறது. இணைய செய்திகளை சேனலில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள். இந்த சேனல் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.